இப்போ வந்து பார்த்தோம்னா, ஆடிட்டர் ஆக போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். "இது ஆடிட்டரா படிக்க போறியா நீ? அப்போ அது ரொம்ப டஃப்பா இருக்குமே! எப்படி அத டேக்கிள் பண்ணி நீ அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வரப்போற?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க கிட்டத்தட்ட 18 வருஷங்களுக்கு மேல உங்களுடைய என்எம்சி வந்து நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஒரு இந்த மாரியான விஷயங்கள்லாம் வரும்பொழுது, அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய பார்வை என்னவா இருக்கும் சார்? இல்ல பொதுவா வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கேட்டகரியில நம்ம சிஏ, சிஎம்ஏ கோர்சஸ் பத்தி பேசினாவே எல்லாருமே சொல்ற விஷயம் இது ரொம்ப கஷ்டமான படிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. இந்த கோர்சஸ்க்கான வெயிட்டேஜ் குடுத்து நீங்க படிக்கணும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ நீங்க வந்து நார்மலா ஒரு +1 +2ல படிச்ச ஒரு மெத்தடோ இல்ல வந்து ஒரு அகாடமிக் டிகிரி கோர்சஸ்ல படிக்கிற ஒரு முறையை வந்து இதுல பின்பற்ற முடியாது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிகிரி கோர்சஸ்ல நீங்க 30 to 50% தான் அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்குது. அதுவும் வந்து ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜ், புக் நாலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த சிஏ, சிஎம்ஏ படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இதை முடிச்சா அவங்க பண்ண போற வேலைகளை பொறுத்து தான் அந்த படிப்பை அவங்க எப்படி படிக்கணும் அப்படின்றத உணர முடியும். ஸோ இவங்க வந்து சிறு குறு நிறுவனங்கள் மட்டும் இல்லாமல் பல கோடிகளில் முதலீடு செய்த நிறுவனங்களை அதனுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவங்களுடைய அக்கவுண்டிங், ஆடிட்டிங், அவங்களுடைய டாக்ஸ் பிளானிங், ஃபைனான்ஷியல் பிளானிங் மாதிரியான விஷயங்களில் அந்த நிறுவனங்களுக்கு வந்து உதவி பண்ண போகிற படிப்பு தான் இந்த சிஏஆர், சிஎம்ஏ படிப்புகள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த படிப்பை வந்து நான் மேலோட்டமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு தவறான அணுகுமுறை. ஸோ அப்படி பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இதில் நிறைய பேர் ஃபெயில் ஆகுறாங்க. இது ரொம்ப கஷ்டமான படிப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி கடந்த 18 வருடங்களாக இந்த படிப்புக்காக மட்டுமே பிரத்யேகமாக பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறதுனால எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்னென்னா எந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்டடீஸ்க்காக டெடிகேட் பண்ணுறாங்களோ அவங்களால நிச்சயமாக இந்த படிப்புகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியுது. இன்னொன்று என்னென்னா இந்த படிப்புகளுக்கே உண்டான நேரத்தை ஒதுக்குவதோடு மட்டும் இல்லாமல் அந்த படிப்புகளுக்கான கால அவகாசம் நீங்கள் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து +2 படிக்கும் பொழுதே இந்த சிஏ ஃபவுண்டேஷனுக்கோ ரெஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் +2 எக்ஸாம்ஸை வந்து மார்ச் மாதத்தில் முடிச்சுட்டு உடனடியாக மே மாதங்களில் வந்து இதனுடைய ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த படிப்பு ரொம்ப கஷ்டமான படிப்பு அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ இதனுடைய ப்ராக்டிக்கலாக இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு தவறான ஒரு அணுகுமுறை என்னன்னா, மேலே எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, ஜூன் ஜூலையில் அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்துடும். வரும்பொழுது மதிப்பெண் குறைவாக இருந்தாலோ இல்லை ஒருவேளை தோல்வியுற்றாலோ நம்ம பார்க்குறோம் ரிசல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு 35% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஃபெயிலான ஒரு விஷயத்தை வந்து தவறாக அணுகும் பொழுது உடனடியாக ஜூலை ஆகஸ்ட்டில் நல்ல வேலை நான் இப்போவே தெரிஞ்சிருச்சு எனக்கு சிஏ படிப்பு வராதுன்னு மாணவர்கள் மட்டும் இல்லை, பெற்றோர்கள், அவங்களுடைய அக்கம் பக்கத்தினர்லேருந்து, அவங்களுடைய ஆசிரியர்கள்லேருந்து எல்லாருமே சொல்கிற விஷயம் உனக்கு ஒரு வேலை டஃப்பாக இருக்கு போல, பெட்டர் நீ இப்போவே ஒரு டிகிரி சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தவறாக வந்து வழி நடத்துவாங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. ஸோ நம்ம காலேஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாணவர்கள் வந்து ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்குமே அதற்கான பயிற்சி எடுத்துக்கிற மாதிரி ஒரு 800 hours எக்ஸ்டென்சிவ் கோச்சிங் கொடுத்து அதன் பிறகு அந்த வருடம் மே மாதத்தில் இதனுடைய ஃபவுண்டேஷன் எக்ஸாம் மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்போம். அப்போது ஒரு வருட காலம் இந்த ஃபவுண்டேஷனுக்காக அவங்க டெடிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா நிறைய மார்க் டெஸ்ட் எழுதி அந்த தேர்வு முறைகள் எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு மாடல் எக்ஸாம்ஸ், போர்டு எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்து அவங்கள கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் எழுத வைக்கிறதுனால இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த தேர்வுக்கான அச்சமும் இருக்கிறதுல மதிப்பெண்களும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாணவர்கள் 65% மேற்பட்டவர்கள் தான் ஒவ்வொரு வருஷமும் தேர்ச்சி பெறுறாங்க. இதே மாதிரியான ஒரு அணுகுமுறை தான் நம்ம இன்டர்மீடியட்லையும் கொடுத்துருக்கோம். என்னதான் வந்து இன்ஸ்டியூட் வந்து நீங்கள் 8 monthsலேயே எக்ஸாம்ஸ் எழுதலாம் அப்படின்னாலும் ஒரு வருட கால பயிற்சி மாதிரி தேர்வுகளை தொடர்ந்து நடத்தி மாணவர்களை வந்து இந்த தேர்வுக்கு நம்ம தயார்படுத்துகிறோம். ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக உடனே இதனுடைய தேர்வுகளை எதிர்கொள்ளாமல் அதற்குன்னு ஒரு கால அவகாசத்தை, ஏன்னா எல்லா மாணவர்களுக்கும் எல்லா படிப்பும் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒரு சில மாணவர்கள் வந்து அவங்க செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, அவங்களே அவங்க புக் எடுத்து வச்சு படிப்பாங்க, அவங்க மாதிரி தேர்வுகளுக்கு அவங்களே அவங்கள தயார்படுத்திக்குவாங்க, ஒருத்தர் வந்து சொல்லணுன்ற அவசியம் இருக்காது. ஆனால் பல மாணவர்களுக்கு வந்து ஆசிரியர்களோ இல்லை பெற்றோர்களோ வந்து வலியுறுத்தணும், இப்போ படி, இத்தனை மணி நேரம் படி, ஒரு வாட்டி டெஸ்ட் எழுதிப்பாரு, நிறைய வாட்டி சொல்லுவோம் நம்மளே வீட்டில் குழந்தைங்கிட்ட எழுதிப்பாரு. ஆனால் பல மாணவர்களுக்கு வந்து நம்ம சொல்லி அதன் மூலமாக தான் அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த படிப்பு கடினம் அப்படின்றது ஒதுக்கி வைக்காமல் இதை படித்து முடித்த பிறகு நமக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோன்னா இதனுடைய கடினத்தன்மை வந்து உங்களுக்கு எளிமையாக மாறுன்றது என்னுடைய அட்வைஸ்.